யாராவது நம்மள கன்னத்துல பலார்னு அடிக்கிறாங்கன்னு வைங்க, இந்த காது பகுதியில டேமேஜ் ஆகுறதுனால நம்மளுக்கு வரக்கூடியது தான் அந்த கொயிங்கின்னு ஒரு நாய்ஸு. குத்துச்சண்டை போடும்போது நாக் அவுட்னு ஒன்று இருக்கு. ஓங்கி குத்துவாங்க, குத்துனோன்னு அப்படியே சுருண்ட அந்த வீரர் மயங்கி விழுந்துற மாதிரி விழுந்துருவாரு. அந்த ஃபோர்ஸை தாடையில கொடுப்பாங்க. வேகமா தாடையில அடிக்கும் போது என்ன ஆகுது, நேரா போய்கிட்டு இருக்க மூளைக்கு சைட்ல இருந்து இந்த ஃபோர்ஸை கொடுத்த உடனே அப்படியே மண்டைக்குள்ள இருக்க மூளை கலங்குது, கன்கஷன் ஆகுது. நம்ம காது பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்பக்கம் இருந்து இந்த டியூப் வழியா உள்ள போகும்போது முதல்ல வரக்கூடியது டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காது ஜவ்வு தாங்க. அதாவது நம்ம பேசும்போது அந்த சத்த அலைகள் இந்த ஜவ்வு தான் போய் அடிக்குது. நடுக்காதுல நத்தை ஓடு போன்ற இந்த அமைப்புல ஃப்ளூயிடு எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கும். 2 விதமான நீர் இருக்கும். இந்த 2 விதமான நீருக்கு இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நீங்க நேரா நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் உள்காதுல இருக்கக்கூடிய நீர்நிலையில இருக்கக்கூடிய சமநிலை.